ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் சொல்லி பார்க்கலாம். காலையில் வந்து தயிர் சாதம் தான். தயிர் சாதத்துக்கு வந்து சாதத்தை நல்லா குழைய வேக வச்சுட்டு உப்பு போட்டு அப்படியே வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு தயிர் போட்டு காய்ச்சின பாலை வந்து ஆற வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு டம்ளர் சேர்த்து கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பெருங்காயத்தூள் இதெல்லாம் தாளித்து தயிர் சாதத்தில் கொட்டிட்டேன். பால் ஏன் சேர்க்குறோன்னா வந்து சாதம் வந்து கொஞ்சம் டைட் ஆகாது, அப்படியே தள்ளுன்னு இருக்கும். நம்ம காலையில் எப்படி லூஸாக தள்ளுன்னு கிளறோமோ அதே போல் நைட்டு வரைக்கும் இருக்கும். அதனால் வந்து அந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பால் காய்ச்சி மேலே வந்து அந்த ஆடைப்படி இதில் எல்லோ கலரில் அதை வந்து எடுத்து சேகரிச்சுன்னு ஒரு நெய் தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு, இது வந்து பியூர் வந்து சுத்தமான பசும்பால். பக்கத்து வீட்டில் மாடு கன்று போட்டதுனால அவங்கள்ட்ட தினமும் வந்து ஒரு 1/2 லிட்டர் வந்து வாங்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மரளிக்கிழங்கு வந்து தோல் சீட்டு பொடியாக கட் பண்ணி நம்ம தயிர் தாளித்த வானலில் வந்து எண்ணெய் உப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு எப்பயும் போல் கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இன்றைக்கி வந்து மிளகாத்தூள், வீட்டுக்கு குழம்பு மிளகாத்தூளுக்குலாம் அது போட்டு ஃப்ரை பண்ணுறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்தமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மரளிக்கிழங்கு வந்து 2 டைப்பாக வந்து பொடி மாஸ் பண்ணலாம். வேக வச்சு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிப்பாங்க. இந்தமாரி காரம் வேணுன்றவங்க மிளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உருளைக்கிழங்குலாம் தோல் உரிச்சிட்டு வேக வச்சு வறுக்கிறோம்ல, அதே டைப் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷன். அப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் வந்து இது பிரியாணி கொடுத்தாங்க. ஏதோ ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நெத்திலி மீன் வறுவல் இருந்தது, அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அதில் அப்புறம் இந்த பிரியாணியை போட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி நைட்டுக்கு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு எதிர்க்கு வந்து முடத்தங்கீரை விளைஞ்சிருந்தது, அதை அப்படியே பறிச்சிட்டு வந்து நல்லா அலசிட்டு மாவு கொஞ்சம் வந்து அது கூட சேர்த்து அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டேன். மிக்ஸி ஜாரில் நீங்கள் முடத்தங்கீரை போட்டு ஒரு சுற்றினீங்கன்னா அரையாது அவ்வளோ சீக்கிரம். அது கூட கொஞ்சம் ஒரு கரண்டி இட்லி மாவு போட்டிங்கன்னா டக்குன்னு அரைஞ்சிடும். மாவை கரைச்சி வச்சுட்டு நைட்டுக்கு வந்து காலையில் தயிர் சாதம் கொஞ்சம் மீந்திருந்தது, அதுவும் அப்புறம் ஒரு கப்பு பிரியாணியும் சாப்பிட்டேன். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் ஆதரவும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.